ஸோ வெல்கம் டு த பார்ட் 2. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது சிம்டம்ஸ். ஸோ பெல்ஸ் பால்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைட் ஃபேஸ் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கும். ஐ வந்து க்ளோஸே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ஹெட் இந்த நெத்தியில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பேஷனால பண்ண முடியாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மவுத் வந்து ஒரு சைட் வீக்னஸாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லை ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டா கூடமே அது ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் சென்சேஷனுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை தவிர முக்கியமான அனதர் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வந்து க்ளோஸ் பண்ண முடியாத காரணத்தால் நிறைய டியர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது லாக்ரிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு மெடிக்கல் டேர்மில் crocodile tear syndrome அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல கண்ணீர் வடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இதோட காமன் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் மெடிக்கலை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கறதுனால, இப்போ கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் பிரினோசிலின் கொடுக்கறதுனாலையோ அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ் கொடுக்கறதுனாலையோ இப்போ வைரல் அட்டாக் இருந்துச்சுன்னா ஆன்டிவைரல் மெடிகேஷன் கொடுக்கறதுனால ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபேஷியல் மசில் எக்ஸசைசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மிரர் பிளேஸ் பண்ணி மிரரில் இருக்கிற எல்லா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுமே ஸ்மைலிங்லேருந்து ரிங்கிள்ஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ஃப்ரௌனிங்லேருந்து ஐ க்ளோஸ்லேருந்து ஐ ஓப்பன்லேருந்து எல்லா மூவ்மெண்ட்டுமே மிரர் தெரப்பியில் பண்ணுறதுனால இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த கோஆர்டினேஷன் ஆஃப் அவர் ஃபேஷியல் மசில்ஸ். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ மசாஜ் கொடுக்கறனால ஸ்டிஃப்னஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மோட்டர் பாயிண்ட்டில் கொடுக்கறதுனால நம்ம மசிலோட வீக்னஸ்வே ரொம்ப ரொம்ப ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா டேப்பிங்குமே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா AEIOU இந்த வவல் சொல்கிறதுனால மசில்ஸ் ஆஃப் த மவுத் ரொம்ப எலாங்கேட் ஆகும். அது மட்டும் கிடையாமல் ஒரு பலூனை வந்து ப்ளோ பண்ணுறது இல்லைனா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரா வச்சு லிக்விட் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுனாலையும் நம்ம ஃபேஷியல் பால்சியை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இதோட ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் பெல்ஸ் பால்சி வந்து ரொம்ப டேஞ்சர், ஸ்ட்ரோக்காக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கான வேலையே கிடையாது. ஸோ பெல்ஸ் பால்சின்றது ப்ராப்பர் மெடிக்கல் கேர் அண்ட் ஃபிசியோதெரப்பி கேர் பண்ணுறதுனால வித்தின் 2 to 4 வீக்ஸ் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளினிக்கல் டிப். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் பேஷண்ட்ஸ் யாராவது பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது பார்த்தா கூட அவங்களால ஃபோர்ஹெட் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே பண்ண முடியுது. ஆனால் மவுத் ரொம்ப வீக்னஸாக இருக்குது, வளர்றாங்க, தட் மீன்ஸ் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரோக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை ஃபோர்ஹெடும் வீக்னஸாக இருக்குது, ஐயும் வீக்னஸாக இருக்குது, மவுத்தும் வீக்னஸாக இருக்குன்னா அது கண்டிப்பாக பெல்ஸ் பால்சியாக இருக்குது. ஸோ பெல்ஸ் பால்சிக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் இருக்கிற காமன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால இட்ஸ் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கைஸ். ஸோ கைஸ் இந்த மாதிரி நிறைய கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றது தெரிஞ்சுக்கணுமா? ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ stay tuned for the next weekend with that series. So thank you for tuning guys. Thank you so much.